பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய வீடுன்னு நம்மளுக்கு எல்லாரும் நினைப்பாங்க. என்ன பெரிய வீட்டிலே இருக்காங்க அவங்களே அப்படி நினைக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழன் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஹோம் டூர் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் டூர் பார்த்து நம்ம எவ்வளோ ரெண்ட்டு அட்வான்ஸ் அந்த பற்றி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க என் வீடு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மெயின் ரோடு இருக்குது. மெயின் ரோடில் இங்கே நம்ம வீடு இருக்குது. கேட்டு திறந்தால் கீழே வீடு தான் நம்மளுக்கு. இங்கே கேட்டு திறந்தால் ஃபஸ்ட்டு இங்கே பையன் சைக்கிள் இருக்கு. அப்புறமா இப்படி போனோன்னா மேலே ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போகணும். இந்த பக்கம் கூட வழி இருக்குது, பின்னாடி இருக்கேன் வீடு, அந்த பக்கம் வீடு இருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வீடு. இதுதான் நம்ம வீடு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா? உள்ளே போய் ஓப்பன் பண்ணல. ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் வந்தேன்னா நான் பாப்பாக்கு தூங்க வச்சுட்டேன். இல்லை நான் கத்திட்டே இருப்பார், அதுக்கு தான் தூங்க வச்சுட்டேன். இது ஃபஸ்ட்டு ஹாலு. கதை சாத்திடலாம். ஃபஸ்ட்டு ஹால் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஹாலு பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் ஹால். இங்கே 2 பேர் படுத்தா அவ்வளோதான், யாருமே போக முடியாது வர முடியாது, எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒன்று பாத்ரூம் இருக்குது, இந்த பாத்ரூம் இது. அப்புறமா இங்கே பையனுக்கு டேபிள், படிக்க டேபிள், தண்ணி கேன், சிலிண்டர், அப்புறமா தண்ணி கேன் இங்கே எல்லாம் வச்சுருக்கேன். குட்டி வீடுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியுமோ அந்த லெவலுக்கு நான் வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே ரைட் சைடில் பார்த்தா இங்கே ஸ்லாப் இருக்குது, என்ன பெரிய ஸ்லாப் இருக்குது. இதை நான் அப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறமா இங்கே இந்த பக்கம் என் பையன் உட்காந்து டிவி பார்க்குறது பாருங்கள். ஹாய் சொல்லுப்பேன். பார்த்தீங்களா, இங்கே இவ்வளோ குட்டி எங்கே டிவியை வச்சுருக்கோம். இந்த ஹால்க்கு பாதியிலேருந்து பாதி கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிங்க கிச்சன் போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ குட்டி கிச்சன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி கிச்சன் டூர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், சேனலில் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கே 2 பேரை தான் நிற்க முடியும், உட்காரலாம் முடியாது. இங்கே கிச்சனில் தான் நம்ம சாப்பிட்லாம், காய்கறி கட் பண்ணலாம், அந்த எல்லாம் பண்ண முடியாது. எவ்வளோ குட்டி கிச்சன், அவ்வளோதான். அந்த லெவலுக்கு நான் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சேனலில் வீடியோ இருக்குது, ஆல்ரெடி போய் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஒரே ஹால்க்கே கிச்சன் பண்ணிட்டாங்க, அப்புறமா ஹால் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். இந்த கிச்சன்லேருந்து இங்கே ஹாலில் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னா, இங்கே உட்கார முடியாது, தூங்க முடியாது 2-3 பேர். அதுக்கே தான் என் நாத்தனார், என் மாமனார், அத்தை எல்லாம் வருவாங்கன்னா காலையில் வந்து சாயந்தரம் போயிடுவாங்க. இல்லைன்னா இருப்பாங்கன்னா ஒரே ஹால் தான் இங்கே படுக்க முடியும். பாருங்கள், இப்போ பாப்பா படுத்திருக்கிற பாய் போட்டோன்னா ஹால் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நினைப்பீங்க நினச்சிருப்பீங்க எவ்வளோ பெரிய ஹால்னா. சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஹால்னா. பார்த்தீங்களா, அது அங்கே ஒரு குட்டி பாத்ரூம் இருக்குது. இது பெட்ரூம் பார்க்கலாமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் பெரிய பெட்ரூம் எல்லாம் இல்லை. வாங்க பார்க்கலாம். பெட்ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டா பாருங்கள், பெட்ரூம் ஓப்பன் பண்ணேன்னா அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஹாலு, அந்த லெவலுக்கு தான் பெட்ரூம் கூட. பாருங்கள், எவ்வளோ குட்டி பெட்ரூமில் நம்ம பீரோ வச்சுருக்கோம். ஒரு 2 பீரோ இருக்குது நம்மளுக்கு. நிறையா இல்லை பெட் இல்லை ஒன்றுமே இல்லை. பெட் எல்லாம் நம்ம சேரில் வச்சுருக்கோம், தலைக்கண்ணு பெட் எல்லாம். அப்புறமா இங்கே ஒன்று ஸ்லாப் இருக்குது. வெளியில் எப்படி ஒரு பெரிய ஸ்லாப் இருக்கு, இங்கே கூட அப்படி தான் ஸ்லாப் ஒன்று இருக்கு பாருங்கள். துணியெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் துணியெல்லாம் நான் வச்சுருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணி. டப்பாலாம் இருக்குது, பொரி டப்பாலாம் இருக்குது. அப்புறமா இது இங்கே மெடிசின் அந்த மாதிரி கூடையில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய வீடு நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, எவ்வளோ குட்டி ஹால்க்கு அவ்வளோ குட்டி பெட்ரூம் கூட.
பீரோ வச்சுட்டோன்னா 2 பீரோ இருக்கே. இங்கே தூங்குறதுக்கு நம்ம 3 பேர் தான். இங்கே தான் நம்ம 3 பேர், பாப்பா, நான், அவள் அப்பா, தம்பி இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட பத்தாது இடம். ஏன்னா குழந்தையெல்லாம் பெருசாகிறாங்கன்னா அங்கே அதெல்லாம் பத்தாது அவங்களுக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு? சரி வாங்க ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய வீடுன்னு. நம்மளுக்கு எல்லோரும் நினைப்பாங்க என்ன பெரிய வீட்டிலே இருக்காங்க அவங்களே அப்படி நினைக்கிறாங்க. அந்த லெவலுக்கு பெரிய வீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வீடு. ரெண்ட் எல்லாம் ஆவரா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. பாருங்கள், அட்வான்ஸ் நம்ம 50,000 கொடுத்துருக்கோம். அட்வான்ஸ் 50,000, ரெண்ட் 8,000. அப்புறமா கரண்ட் பில் தனியாக. நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் பில் மாதத்துல வருது? 1500. ஒன்றுமே இல்லை, ஒரு ஃப்ரிட்ஜு, டிவி, மிக்சி அதே ஓடுது, லைட்டு, ஃபேன். அதுக்கே நம்மளுக்கு வருது 1500க்கு மேலே கரண்ட் பில் வருது. கரண்ட் பில் 1 யூனிட்க்கு 8 ரூபா, 8 ருபீஸ். அந்த அந்த கணக்கில் நம்மள எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வருது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ குட்டி வீடுக்கு எவ்வளோ ரெண்ட்டு அதிகமாக இருக்குது. அப்போ தனியாக கரண்ட் பில் தனியாக, தண்ணி கேஸ் தனியாக, முறவாசெல்லாம் தனியாக, அந்த மாதிரி எல்லாம் சேர்த்தே நம்மளுக்கு ஒரு 9,000 மேலே வருது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ குட்டி வீடுக்கு எவ்வளோ ரெண்ட் ஆகும்? இது கரெக்டாக? அந்த அட்வான்ஸ் 50,000, ரெண்ட்டே ஒரு 9,000 எல்லாம் சேர்த்து கரண்ட் பில் தண்ணி அதெல்லாம் சேர்த்து 9,000 ஆகுது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடுக்கு எவ்வளோ ரெண்ட்டு ஆகும்? இல்லை ஆகாது, ஜாஸ்தி தான் இருக்கே. நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்கேன் வீடு கூட எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ குட்டி வீடுக்கு நான் எவ்வளோ முடிஞ்ச அளவு இருக்குது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சாமான எல்லாம், பெட்டெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க பெட்டெல்லாம் இதுக்கு இல்லை. பெட்டெல்லாம் வாங்கி எங்கே வைக்கிறது? கட்டில் போட்டால் இங்கே நடக்கவே முடியாது, பாப்பா எல்லாம் விளையாட முடியாது. இதுக்கு நமக்கு கட்டிலெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு கட்டிலெல்லாம் வாங்கலை. பீரோ மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஒரு பழைய பீரோ இருந்துச்சு, அந்த பீரோ. அப்புறமா இப்போ தான் இந்த புது பீரோ வாங்கினேன். ஏன்னா துணி எல்லாம் வைக்கிறதுக்கு கூட ரொம்ப இடம். எல்லோரும் வெளியில எல்லாம் வச்சா நல்லா இருக்காது, அசிங்கமாக தெரியும். அதுக்கு தான் பீரோ வாங்கி அதில் தான் வைக்கிறேன். இவ்வளோ குட்டி வீடுக்கு நம்ம இவ்வளோ அழகாக ஒரு பார்த்து செஞ்சால் ஒரு அழகாக தெரியும் தானே. அதுக்கு தான் நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். கிச்சன் டூர் கூட போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலில் வீடியோ நான் போட்டிருக்கேன், கிச்சன் டூர். குட்டி கிச்சன். அதுக்கே நான் எவ்வளோ அங்கே நிறையா திங்ஸ் வச்சுருக்கேன். கிச்சனில் எவ்வளோ திங்ஸ் வைக்கணும் அந்த லெவலுக்கு நான் திங்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குட்டி கிச்சன். நீங்கள் அதை போய் பாருங்கள், ஆல்ரெடி வீடியோ இருக்குது சேனலில். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடுக்கு இல்லை எவ்வளோ ரெண்ட் ஆகாது, இல்லை ஆமாம் இது கரெக்டாக தான் இருக்கே. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் வீடு இப்படி இருக்கு, நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக், கமெண்ட், தென் சப்ஸ்கிரைப் கைஸ். சந்திக்கிறோம் நெக்ஸ்ட் ப்ளாகில். பாய்.